ஃபுல்லாகவே 6th 7th மெர்ஜிடாக வீடியோ போட்டிருக்கேன். கல்விச்சிறகுகளில் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ செயல் பகுதி ஃபுல்லாகவே நான் இதில் வந்து வீடியோவாக போடலாம்னு இருக்கேன். எங்கள் தமிழ், சரியா? எங்கள் தமிழ்ங்கிற பாடம் இல்லை, இது கவிதை பேழை இயல் 1, சரியா? உலகின் தொன்மையான மொழிகளில் நம் தமிழ் மொழியும் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ் மொழிக்குன்னு மென்மையும் இனிமையும் வளமையும் இருக்குது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது என்னது? தமிழ்மொழி. கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை என்றும் இளமையோடு திகழ்வது என்ன மொழி? தமிழ்மொழி. அத்தகைய தமிழ்மொழியோட சிறப்பை நாமக்கல் கவிஞர் பாடல் மூலம் நம்ம பார்க்கலாம். இப்போ அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாதே, போற்றாதாரையும் இகழாதே. அவர் என்ன சொல்கிறாரு? அருள் நெறி, அருளாகிய நெறி வந்து அறிவை தரக்கூடிய அருளாகிய நெறி இருக்கணும். அதுவே தமிழனுடைய குரலாக இருக்கும். பொருள் பெறதுக்காண்டி யாரையும் புகழ்ந்து பேசாமல் இருக்கணும். தம்மை போற்றாதாரையும் இகழாமல் இருக்கணும். இகழாமன்னா ஏசுறது, இகழ்ந்து பேசாமல் இருக்கணும். கொல்லாவிரதம் கொரியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அப்போ பொய்யாமை அப்படிங்கிறத வந்து என்ன செய்யணும்? பொய்யாமைங்கிறத நெறியாக கொள்ளணும். எல்லா மனிதரும் இன்புறவே, அப்போ எல்லா மனிதர்களும் இன்பமாக இருக்கணும். இசைந்திடும் அன்பும் அறமும் இணைந்து இருக்கணும். அப்போ அன்பும் அறமும் ஊக்கிவிடுங்க, ஊக்கப்படுத்திவிடும். அன்பும் அறமும் ஊக்கிவிடும். அச்சம் என்பதை போக்கிவிடும். அச்சம்னா பயம். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இன்பம் பொழிகிற வானொலிங்கிறாரு, எங்கள் தமிழனும் தேன்மொழி அப்படின்னு தமிழை கம்பேர் பண்ணுறாரு. இப்போ நாமக்கல் கவிஞர், இவருடைய இயற்பெயர் வே ராமலிங்கனார். இப்போ சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறினா குறிக்கோள், பொழிகிறனா என்னது? தருகின்ற. அப்புறம் இன்னொரு பாட்டு பாடியிருக்கார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. நல்ல வரிகளை கவனிங்க. கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்த நேரம் பார்த்திட. பழித்த நேரமா? பழித்ததே நாம் பார்த்திட, சரியா? அப்புறம் புக் பேக். நெறி எனும் சொல்லின் பொருள் வழி, குறிக்கோள், கொள்கை, அறம். வழி தான் ஆன்சர். குரலாகும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது குரல் ப்ளஸ் ஆகும். வான் ப்ளஸ் ஒளி என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல் என்னதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த பாடம் இயல் 1, 1 2 அல்ல என்னது? அதுவே வருதோ? அடுத்த பாடம் தான். இப்போ தமிழ்நாடு வந்து நிலவளமும் நீர்வளம் மட்டும் இல்லாமல் பொருள் வளமும் அருள் வளமும் நிறைஞ்சிருக்கு. அதே போல் தமிழ் மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளம் நிறைந்தது. தமிழ்நாட்டு மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்தன்மை மிக்கவர்களாக விளங்கினார்கள். இப்போ அந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க? 1 2 அல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் 1 2 அல்ல. அதாவது சொல்லவே முடியாத அற்புதம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமலும் செங்கனின செம்மையான கனி. பொன் கதிரும்னா அந்த கதிராகிய விளைச்சல், அந்த பயிர், சரியா? பொன் போல உள்ள கதிர்கள். அந்த தந்துதவும் நன்செய்வளம்னா நீர்வளம் நிறைந்த பகுதி. பகைவரை அதாவது பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை, செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை. பகைவரை வென்றதை பாடக்கூடிய நூல் என்னது? பரணி, கலிங்கத்து பரணி. பரிபாடல் கலம்பகங்கள், கலம்பகத்தை எப்படி பிரிப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை நூலில் ஒன்று. வான்புகழ் கொண்ட குரலோடு அகம் புறமும் இருக்குது. அகம்னா என்னதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். அடுத்து செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்கம், அந்த இலக்கியம் வந்து பெருஞ்செல்வம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. முல்லைக்கு தேர் கொடுத்தது யார்? வேள்பாரி. வேள்னா அரசன். வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. முகில்லாம் என்னதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருமீறி, அதாவது ஒரு புலவருடைய சொல்லுக்காக தன்னுடைய தலையை கொடுக்க முன் வந்தவன் யார்? குமணன். அவனை போல யாராவது வாழ்ந்தவர் உண்டா அப்படின்னு உடுமலை நாராயண கவி இந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்து சொல்லும் பொருள் ஒப்புமைனா என்னது? இணை. அற்புதம் வியப்பு. முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். இப்போ இதோட பொருள் வந்து நான் சொன்னது தான். தமிழ்நாட்டின் பெருமைகளை சொன்னோம்னா அவை 1 2 கிடையாது. வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தை. விந்தைனா என்னதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து இங்கு தென்றலில் தேன்மணம் கமலும் சுவைமிகு கனிகளும் இருக்கும், பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டோட நன்சை நிலவளம் 1 2 கிடையாது, எண்ணவே முடியாத அளவுக்கு பல இருக்குது. பகைவரை வென்றதை பாடுவது என்னது? பரணி இலக்கியம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அத்தோடு இசையாகிய பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியம். அப்போ பகைவர் வென்றதை பாடுவது என்னது? பரணி இலக்கியம். இது ஒரு கொஸ்டினில் வரும். அடுத்து இசைப்பாடல் என்னது? பரிபாடல். கலம்பக நூல்கள் 8 தொகை நூல்களில் 1. அடுத்து வான் புகழ் கொண்ட அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியம். அப்புறம் தமிழின் இலக்கிய வழக்கங்கள் வந்து 1 அல்ல பல இருக்குது. முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் யார்? நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். புலவரின் சொல்லுக்க தன் தலையை தர துணிந்தான். இவர்கள் புகழ்பெற்று வாழ்ந்த வளர்களோட வரலாறு 1 2 கிடையாது. இப்போ நூல்வழி பார்ப்போமா? பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுவோர் உடுமலை நாராயண கவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளர்களாகவும் புகழ் பெற்றவர். தமிழ் பாடகர் எது கிடையாது, சிரிச்சிட்டு கிடக்க
தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியிருக்கார். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவரது பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டிருக்கு. அப்போ பகுத்தறிவு கவிராயர்னா யாரு? உடுமலை நாராயண கவி. இதுவும் ஒரு கொஸ்டின். இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. அவரோட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியிருக்காரு. நாட்டுப்புற இசையில எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்கலாம். இவரது பாடல் தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. அடுத்து புக் பேக். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்னது? பரணி. வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில். 2 அல்ல என்பது என்ற சொல்லை பிரித்தல் கிடைப்பது 2 + அல்ல. தந்து உதவும் எப்படி பிரிக்கணும் கம்மில் சொல்லுங்கள். ஒப்புமை ப்ளஸ் இல்லாத சேர்த்து எழுத கிடைப்பது என்னதுன்னு கம்மில் சொல்லுங்கள். அடுத்த பாடம் கவிதை பேழை. காடு. காடும் கடலும் நமக்கு எப்போதுமே காட்சிக்கு இனிமையாக இருக்கும். ஒரு நாட்டோட வளம் அந்த நாட்டோட இந்த மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளோட அளவை பொறுத்து இருக்குது. அப்போ அதனால தான் காட்டின் வளம் என்ன சொல்கிறோம்? வளங்கள் இதில் சரி காட்டின் வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம், அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்போ காட்டையும் அதனோட குளிர்ச்சியும் காட்டு விலங்குகளோட கொண்டாட்டங்களையும் கவிதை வழி எப்படி பார்க்கலாம்? இப்போ கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும். ஒரு விளக்கு வச்சா எப்படி கார்த்திகை தீபம் போல் அழகாக இருக்கும்ல, கார்த்திகை அன்னைக்கு விளக்கு பொறுத்தோம்ல, அதே மாதிரி காடெல்லாம் பூத்திருக்கும். பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. அதை பார்த்தாலே நமக்கு என்ன ஆகும்? பார்வை வந்து குளிரும், அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். அப்போ இந்த காடு வந்து பொருள் கொடுக்கு, காய்கனி கொடுக்கு, கூடி கழித்திடவேன்னா என்னது? மகிழ்ந்திடவே. கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு வந்து குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் வரைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். குரங்கு வந்து அங்கே இங்கும் குடியிருக்கும், காட்டில் தான் குடியிருக்கும். கொம்பில் கனி பறிக்கும், அந்த மரத்தோட கிளையில இருந்து என்ன செய்யும்? அந்த குச்சாணி கொம்பில் ஏறி நின்று கனி பறிக்கும். அடுத்து கனினா பழங்கள். மரங்கள் வெயில் மறைக்கும், மரங்கள் இருந்தால் தான் நமக்கு வெயிலில் வந்து மறைச்சி நிற்கும். கிளியே வழியில் இருங்க ஒரு நிமிஷம், எங்கே ஓடி போகுது ஒரு நிமிஷம். மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். இதில் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், ஸ்டார் போட்டிருக்காங்களா? பச்சை மயில் நடிக்கும். பச்சை மயில் வந்து நடிக்குமா? பன்றி கிழங்கு எடுக்கும், நச்சர வங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் மூளையிடும், நரி ஊழ தான் இடும். இது ஒரு வினை மரபில் வரும், பார்த்துக்கோங்க. அதிமது ரத்த மலையில் யானைகள் தின்றபடி புதுநடை ஓடுமடி கிளியே பூங்குயில் பூமடி. சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியுமடி கிளியே இயற்கை விடுதி. காடை இயற்கை விடுதின்னு சொல்லுதாரு. இப்போ நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே. கிளியேன்னு சொன்னாலே பாரதியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி, அந்த வீரமான பாட்டு வீரர்னு வருதுல, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்வாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. அடி வீரமான பாட்டு இந்த மாதிரி வந்ததுன்னா அந்த பாரதியார் பாட்டை பெரும்பாலும் இயற்கையை பற்றி தான் இருக்கும். ஈஸியாக அவரோட பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு. இந்த பாட்டையும் படித்து வச்சுக்கோங்க, சரியா? புக் பேக். வாழை கன்றை ஈன்றது நம்மளுக்கு தெரியும். காடெல்லாம் காடு ப்ளஸ் எல்லாம். காடெல்லாம் ஏ சவுண்ட் வருதா? அப்போ காடு ப்ளஸ் எல்லாம் தான் கரெக்டு, தப்பாக போடுறீங்க. கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் என்ன சொல்லுவோம்? கிழங்கு எடுக்கும். இதுலேயும் கிழங்கு எடுக்கும் ஏ சவுண்ட் வருதா? அப்போ கூ வந்து கேவா மாறும். அடுத்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அடுத்த பாடம் நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்கள் என்னது? மரங்கள். மடந்தைனா பெண், சரியா? அந்த நிலத்தை மடந்தை, அந்த நிலமகளை சொல்கிறார். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடம் என்னது? மரங்கள். அப்புறம் மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றிய நினைவுகள் எல்லா மனிதர்கள் உள்ளத்திலும் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் வந்து மறையும். அவற்றை பற்றிய நினைவுகள் நம்ம மனசுல இருந்து மறையாது. அதனை பற்றி விளக்கக்கூடிய கவிதை ஒன்றை பார்க்கலாம். இப்போ இந்த கவிதை எழுதினவர் ராஜமார்த்தாண்ட. அவர் என்ன சொல்கிறாரு இந்த பாட்டில்? ஊரின் வடகோடியில் அந்த மரம் வந்து 5 வயசில் பார்த்த போதும் அப்படியே தான் சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே தான் இருந்திருக்கு. 50 வருஷத்தை தாண்டி இன்னும் அப்படியே தான் இருக்குது. தாத்தா காலத்திலேயே அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. நட்டு வளர்த்த மரமாக சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர்கள் மனசில், அதாவது பச்சை காய்கள் வந்து நிறம் மாறிடுமா,